பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை யாத்திரா புஸ்தகம் 34 அதிகாரம் 28 வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 34 verse 28. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளே பலகைகளை எழுதினான். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. தேவ சமூகத்துல 40 நாட்கள் சஞ்சரித்த மோசே ஆண்டவரோடு தனியா உட்கார்ந்து இருக்கிற ஒரு அனுபவம், ஒரு பெரிதான அனுபவம். தேவனுடைய சமூகத்துல காத்திருந்த மோசைக்கு என் கர்த்தர் பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா தேவன் அவருக்கு மறைப்பொருட்களை வெளிப்படுத்தினார். சட்டப்பிரமாணத்தை கையிலே கொடுத்தார். மோசே மலையில காண்பித்த மாதிரியின்படியே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குற ஒரு தேவ திட்டத்தை கத்தர் கொடுத்தார். இன்றைக்கு தேவ சமூகத்துல இந்த நாள் முழுவதும் தேவனோட ரகசியமா பேசிட்டே இருங்க. தேவனோட சஞ்சரிங்க. உங்களுக்கு ஏதோ ரகசியத்தை கத்தர் பேசுவார். உங்களுக்கு ஏதோ ஒரு மறைப்பொருட்களை கத்தர் காட்டுவார். நிச்சயமா கத்தர் வெளிப்படுவார். இந்த அனுபவம் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். தேவனோட சஞ்சரிக்கிற குசியாமலும் குடியாமலும் இந்த வார்த்தை சொல்லும்போது என் கண்கள் கலங்குகிறது. ஆண்டவரே, இந்த கிருபை எனக்கு அதிகமாய் தேவை. இந்த வார்த்தை எனக்கு அப்புறம் தான் உங்களுக்கு. ஏன்னா ஆண்டவர் என்னோட தான் ஃபர்ஸ்ட் பேசுறார். நீ என்னோட எவ்வளவு நேரம் சஞ்சரிக்கிற, நீ என்னோட எவ்வளவு நேரம் ஜபிக்கிற, நீ என்னோட சமூகத்தில் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிற, இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். நீ ஃபுல்லா ஆண்டவரோட பேசுங்க. எனக்கு ஒரு மறைப்பொருட்களை வெளிப்படுத்துங்க. உங்களோட நான் சஞ்சரிக்கணும். I have spend long time with you, Lord. I want to spend more time with you, Lord. ஜஸ்ட் இதை நீங்க ஆண்டோட அனுபவத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் பிறந்தநாள் திருநாள் காண்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிறது, பலவீனமா இருக்கிறது. இயேசுவின் கரம் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறேன். நிச்சயமா இந்த நாள் முழுவதும் தேவனோட சஞ்சரிங்க. அந்த நாளை முடிக்கும்போது சாட்சியா சொல்வீங்க. Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.